ஷேய் விஷ்ணு பிரமா அடிச்சிட்டான். கடவுள்கிட்ட அடிக்கான். இந்த கணக்கு பயங்கரமாக அடிக்க போகிறார் ஐயா அப்படின்னு. எல்லா 76 வருஷமாக கொடியை தூக்கி பூரா மாவட்ட வாரியாக சிட்டி வாரியாக பூரா ஓட்டு முத்திரை வாங்கினவன் சொத்து எவ்வளோ இருக்குங்கிற கணக்கு உள்ளே கொடுத்த கணக்கு அதிகாரி பார்க்கலையாடா? அதிகாரி நீ பார்க்கல. அதிகாரி நீ பார்க்காதனால இப்போ என்ன விளையாட்டு நடக்கு? எப்படி ஒரு கணக்கு வழக்கு இல்லாமல் ஒரு சொத்தை உன்னால் கண்டுபிடிக்க முடியலடா? அடிப்பான். இராணுவ வானரப்பட பிடிக்கையில் எப்படி பிடிப்பான்? கம்ப்யூட்டர் பெட்டியை தூக்குவான். அந்தந்த மாவட்டத்தில் எங்கெங்கே எவன் இருக்கான், என்ன சொத்து வாங்கியிருக்கான், என்ன காரணம், இதுக்கு என்ன விளையாட்டு விளையாடுதான் அப்படிங்கிற கணக்கு விளவாரி எடுக்கையில் ஆட்டோமேட்டிக்காக குண்டியில் பழுக்க வச்சு சொருவி தூக்கி போடுவான். அதிகாரி நீ பார்க்க முடியலடா, பத்திரப்பதிவில் பார்க்கலாம். பெட்டியை தூக்கி பார்த்தா என்ன சொத்து வாங்கியிருக்கான்னு தெரியும். அடுத்து அவன் ஆதார கார்டு ரேஷன் கார்டில் பேங்கில் என்ன பண்ணுதான் ஏது பண்ணுதான்னு பார்க்கலண்டா. இது ஒரு விளையாட்டாடா? சீட்டு விளையாட்டு. எப்படி சீட்டு விளையாட்டு கணக்கு உள்ளே போட்டாச்சு. பேப்பர் அடிக்கான். அப்போ இந்த பேப்பரை வச்சு விளையாடுதான், பூமியை அழிக்கான், அதுகளே உச்சரிக்கி. அப்போ எவ்வளோ பெரிய சேட்டாடா ஒரு ஏண்டா இதை கண்டுபிடிக்க முடியலடா? அதிகாரி என்னென்ன அதிகாரியை போட்டிருக்க? அத்தனை அதிகாரி நீதிமன்ற கோர்ட்டில் இதுக்கு என்னென்ன செக்ஷன் பிரிவுகளுக்குள்ள அதிகாரி பூரா கரெக்டாக அந்த கேட்ச் பண்ணுவான். இராணுவ வீரர்கள் கோர்ட்லேருந்து பிடிப்பான். கோர்ட்லேருந்து என்னென்ன அதிகாரி என்னென்ன போட்டிருக்கான் அங்கே பிடிக்கல. செட்டி கிராமத்தில் பூரா உட்காந்துருப்பான் நாற்காலி சேரில். கிராம அதிகாரியிலேருந்து இந்த இடத்த சம்மந்தப்பட்ட கணக்கு எழுத பூரா அப்போ பிடிப்பான். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி ஊடாலப்பட்ட மாநிலத்தில் பிடிக்கல. கொண்ட நரம்பை பின்னாடி 2 நரம்பை கட் பண்ணி விட்ருவாங்க. கட் பண்ணி அந்த வேதனை எடுக்க விடுவார். சாவ விட மாட்டார். சாவாதடா, தின்னு கழித்து நக்கி ஓட்டி இந்த பேப்பர் வச்சு விளையாடுறீல. இப்போ லாட்டரி சீட்டு திறக்கணுங்க. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ இந்த பேப்பர் சீட்டு விளையாட்டு பேப்பர் மாதிரி இப்போ விளையாடுதான். அப்போ இது கோர்ட்ஸில் வந்து கணக்கு கேட்கணும், கேள்வி கேட்கணும், ஐயாட்ட வந்து கேட்கணும். இந்த மாதிரி விளையாட்டு பயங்கரமாக இருக்குது, பூமி அழிக்காயா அப்படின்னு அந்த கேட்ட கேள்வி வந்துச்சா? வராது, கேட்கவே மாட்டான் எங்கேயுமே. ஏன்னா அவ்வளோ தப்புல உள்ள எல்லாம் கையெழுத்தாகி இந்தியாவை ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாம் கேட்டுக்கோ, கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா, கோர்ட்டார் ஆணுமென்னு வழக்கறிஞ்சு கேட்டுக்கோ. தப்பு செஞ்சுட்டு தண்டனை வாங்காமல் வெளியில் போயிருப்பான். எப்படி தண்டனை வாங்காமல் 1008 தப்பு செஞ்சுட்டு பேப்பரை வீசி தப்பு தண்டனை வாங்காமல் வெளியே கிடப்பான். அந்த கணக்கெல்லாம் சேர்த்து கம்ப்யூட்டர் பெட்டியில் தூக்குவார். ஒரு பிட்டு விட மாட்டார், ஒரு பிட்டு விடவே மாட்டார். கடவுள் முக்கால் சத்தியம். இராணுவ வானரப்படை வச்சு சும்மா தடை எடுத்து உள்ளே தூக்கி தள்ளுவார். பூரா விவசாய இடத்துல என்ன பண்ணி வச்சுருக்கான், நவதானியம் நஞ்சை ஊஞ்சல் என்ன பண்ணி வச்சுருக்கான் பாத்தியா பார்க்கலையாப்பா? கோர்ட்டில் அலங்கோலமாக பண்ணுதான். எந்நேரம் பார்த்தாலும் அலங்கோலமானதான். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி ஊடாலப்பட்ட மாநிலம். ஊடாலப்பட்ட மாநிலத்தில் எல்லா மாநிலத்தையும் என்ன பண்ணுதான்? எல்லாம் ஃபேட்டி திறக்கவா, மயிறு திறக்கவா, இத்தனை லட்சம் கோடி கொண்டாரா, அந்த அங்கே திறக்கவா, இங்கே கட்டடம் போடவாங்கிற சொல்லியில் அடைதான். உயிர் பால என்ன அந்த கணக்கு கேள்வி கேட்பார். அப்போ தான் ஃபேக்ட்ரி போட்டவனை பூரா தூக்குவார். தமிழ்நாடுனா தமிழ்நாடு, டெல்லினா டெல்லி, ஆந்திரானா ஆந்திரா, கர்நாடகா, இப்படியே ஃபேக்ட்ரி பெரிய ஃபேக்ட்ரியாக போட்டுப்பானா அவனை தூக்குவார். தூக்கி குண்டியில் பழுக்க வச்சு தூக்கி எறிவாங்க. அந்த நேரம் அவன் குடும்பம் நடுங்க விடுவார். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கப்பா, கணக்கு போட்டுட்டு இருக்காரு. செகண்டில் பரட்டிவார். இந்த செம்மத்தில் நான் பூமியில் உட்காந்துருக்கேன்டா, தப்பு கணக்கு நீதிமானா நான் உட்காந்துருக்கேன். நீதிமன்ற கோர்ட்டில் அவ்வளோ கணக்கு நான் இழுத்து வச்சுருக்கேன், தண்டனை வாங்கிட்டு போடா அப்படின்ட்டார். புரிஞ்சுக்கப்பா, கோர்ட்டில் லாட்ரி சீட்டு மாதிரி இப்போ பேப்பரை விட்டுருக்கான். பணம் பேப்பர் மாதிரி இப்போ லாட்ரி சீட்டை விட போகிறான். இதே சோழியாக இழுத்து அப்படியே முதலமைச்சர்லாம் குண்டியில் அப்படியே பழுக்க வச்சு தூக்கி எறிவான். தமிழ்நாட்டில் எத்தனை அமைச்சர் இருந்தாலும் அத்தனை அமைச்சருக்கும் இந்த தண்டனை தான். தக்க தண்டனை. நீதி அரசராட்சி நீதிமான் இன்னைக்கு கணக்கு போட்டார். ஒரு அமைச்சர் கூட தமிழ்நாட்டுக்கார பேரை விட மாட்டார். அம்புட்டு உட்காந்து நாசம் பண்ணிட்டு 2 காலக்கையை பிளந்துக்கு நிற்கான். அப்படியே கம்பியை பழுக்க வச்சு மேலே மாதிரி தூக்கி எறிவான். அதையும் பார்த்துக்கோ. தக்க தண்டனை 7 ஓலைச்சோடு கணக்கு இருக்குது. முக்கால் சத்தி